வணக்கம். உங்களுக்கு யாருக்காவது தாஜ்மஹாலை பார்க்கணுமா? அல்லது இதுவரையிலும் தாஜ்மஹால் பார்க்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படின்னா உடனடியாக போய் பார்த்துருங்க. ஏன் நான் உடனடியாக போய் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையும் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 2015 இருந்து இன்றைக்கு தாஜ்மஹால் உலகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இல்லையா, இந்தியாவுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் முன்னாடி சிவன் கோயிலாக இருந்தது அப்படிங்கிறதா RSS சங்கபரிவார கும்பல் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அது தொடர்பான ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இனிமேலா இதே மாதிரியெல்லாம் தூக்கிட்டு வராதிங்கடா அப்படி சொல்லி விரட்டி அடித்த நிகழ்வும் நடந்தது. ஆனால் அது விடுவதாக இல்லை. இப்போ 2015 RSS சங்கபரிவார கும்பல் இதை பல்வேறு வழிகளில் எப்படியாவது இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதில் ஓரளவுக்கு அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய தாஜ்மஹாலில் நீங்கள் ஆய்வுகள் நடத்தலாம், தொல்லியல் துறைக்கு ஆய்வுகள் நடத்தலாம். இதற்கு ஒன்றிய அரசினுடைய அனுமதி நீங்கள் கேட்டுங்க. ஒன்றிய அரசு யாருடைய கைகளில் இருக்கிறது? மோடியினுடைய கைகளில் இருக்கிறது. மோடி யார்? RSSனுடைய ஆள். இப்போ தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே சிவன் கோயில் இருந்ததாம். இப்போது இருக்கக்கூடிய தாஜ்மஹாலில் 21க்கும் அதிகமான அறைகள் இருக்கிறதெல்லாம், அவையெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதெல்லாம். அந்த பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ளே எல்லாம் சிவனுடைய சிலைகள் இருக்கிறதாம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, பாபர் மசூதி இருந்த இடத்துல தாமரை பதிக்கப்பட்ட தூண்கள் கிடைத்தனன்னு கட்டுக்கதையெல்லாம் போட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 2014 மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இவனுங்க கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதையும் பார்த்து இங்கே கோயிலெலாம் கட்டி என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பாரம்பரியமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு அணுக ஆரம்பித்திருக்கிறார்கள் சங்கபரிவார கும்பல். அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. எதற்காக இவ்வளோ திடுப்புன்னு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், அயோத்தியில் ராமர் கோயில் சம்பவம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் RSS சங்கபரிவாரங்கள் எல்லோரும் மக்களுடைய மனங்களில் குற்றவாளிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இதிலிருந்து தப்பிச்சுக்கணும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது? இப்போ இப்படி ஒரு சம்பவத்தை கையில் எடுத்தால் சுலபமாக வெற்றி வரலாம் இல்லையா? இப்படி தானே ஆரம்பித்தாங்க. ஒரு பாபர் மசூதி இரவோடு இரவாக உள்ளே ஒரு சிலை கொண்டு வைக்கப்படுகிறது. சிலை வந்ததுமே நேருவுக்கு அறிவிப்பு போகிறது. நேரு சொல்கிறார், இந்த சிலை அங்கே வேண்டாம், உடனே சரையு நதியில் தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா அது வருங்கால இந்தியாவினுடைய மக்கள் ஒற்றுமைக்கு, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு எச்சரித்தார். ஆனால் அதை கேட்பதாக இல்லை யாரும். பிறகு என்ன நடந்தது? 1992 டிசம்பர் 6 நம்ம மறந்து போக முடியாது. இந்தியாவின் கருப்பு நாள் என்று இன்னமும் ஜனநாயகவாதிகளால் நம்பக்கூடக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இப்போது பெரிய குற்றவாளி கூண்டில் பாஜக ஒட்டுமொத்தமாக சிக்கியிருக்கிறது. 12 வருடங்களாக மக்கள் நலன் சார்ந்த ஏதாவது விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை. ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தோல்வி. ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள். குற்றவாளி கூண்டில் ஒட்டுமொத்த RSSும் பாஜக சங்கபரிவார கும்பலும் இன்றைக்கு இருக்கிறார்கள். தப்பித்து கொள்வதற்கு என்ன வழி இருக்கிறது? எதுவுமே இல்லை. கூண்டோடு சிக்கப்போகிறார்கள். அப்போ அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன? கலவரம் உருவாக்குவது. கலவரம் உருவாக்குவதற்காக ஒரு சம்பவத்தை கையில் எடுப்பது. இப்போது அதை தான் கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள். தாஜ்மஹாலை கையில் எடுத்திருக்கிறார். ஏற்கனவே மதுரா அவர்களுடைய திட்டத்தின்படி மெல்ல அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போது தாஜ்மஹால் இருக்கக்கூடிய இடங்களில் தொல்லியல் ஆய்வுகள் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசுக்கும் தொல்லியல் துறைக்கும் அந்த அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்னக்கூடிய வரக்கூடிய நாட்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தானவை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தாஜ்மஹாலில் போயிட்டு RSS சங்கபரிவார கும்பல் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்போ அதனுடைய உச்சபட்ச வடிவத்திற்கு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா,
தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இப்படி ஒரு திட்டம் தேவைப்படுகிறது. ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்க என்னென்னா, நீங்கள் பாபரி மசூதி இடிப்புக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் அரங்கேற்றிய பல்வேறு திட்டங்கள் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கின்றன. அதே மாதிரி தான் திரும்பவும் தங்களை கை கொடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், சோமநாதர் ஆலயத்திலிருந்து நீங்கள் பாபர் மசூதி இருக்கிற இடம் வரையிலையும் எல்கே அத்வானி நடத்திய அந்த ரத யாத்திரை என்பது இந்தியாவில் எத்தகைய விளைவுகளை கொண்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பல்வேறு மாநிலங்கள் பதவியெடுப்புக்குள்ளான, பல்வேறு மாநிலங்களில் கலவரங்கள் வெடித்தன, ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்தது. அதாவது இந்த ரதம், அத்வானியினுடைய ரதம் எந்தெந்த வழிகளெல்லாம் சென்று கொண்டிருந்ததோ அந்த வழிகளெல்லாமே மிகப்பெரிய பதட்டத்துக்குள்ளான. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆனந்த் பட்வர்தனுடைய இந்த நேம் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி. அது இன்றைக்கி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது எப்படி திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அரங்கேற்றினார்கள் என்று. அதற்கு அடுத்த கட்டமாக இப்போது தாஜ்மஹாலை கையில் எடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் கூண்டோடு சிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய சங்கிகளை அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுத்திருக்கக்கூடிய திட்டம். இதில் இந்திய மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.